ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இருக்கிறது கேமிங் அண்ட் நெட்லெஸ் ஃபன் லேர்னிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரானியில் ரியா வேக்கனிங்கில் புதுசாக ஒரு எஸ்கேப் வந்திருக்கு. ஸோ அதை நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். சரி புது எனிமி தான் வந்திருக்காங்க, புது எஸ்கேப் இல்லை. ஸோ இவன் தான் அந்த எனிமி. இவனை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேச வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டினியூ கொடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா கிராணி அண்ட் கிராண்ட்பா 2 பேர் இருக்காங்க. கிராண்ட்பா ஷார்ட் கன் வச்சுருக்கான். இப்போ சொல்லிட்டேன். சரி, என்ன எஸ்கேப் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்ன எஸ்கேபிசியோ அதை பண்ண போகிறோம். என்ன பொருள் கிடைக்கும் போதோ அதை வச்சு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு பண்ண போகிறோம். முட்டையெல்லாம் இருக்குது. முட்டையெல்லாம் இருக்குங்க இதில். முட்டையா? இது ஈஸ்டர் டைமில் பண்ணுறதுனால இது வந்து இது. ஆனால் வீடியோ கொஞ்சம் லேட்டாக போட்டிருக்கேன். ஓகே, இங்கே வெப்பன் கீ பாட்டு சூப்பருங்க. ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு வெப்பன் கீ கொடுத்துட்டானுங்க. ஓகே, ரியா வேக்கனிங்னாலே இதே தான். கிராணி இருக்கா, கிராண்ட்பா இருக்கான், ஒரு பேய் வேறு இருக்குது. இது பார்த்திங்கன்னா வேறு பேய். இது நம்ம கிராணி தான். ஹாலோவின் வெர்ஷனில் வச்சுருக்கேன். நம்மளுக்கு எந்த வெர்ஷன்னாலும் கிராணி வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் ஹாலோவின் தான் வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கு. நார்மல் கிராணி பார்க்க சகிக்க மாட்டா. ஸோ அதனால் நைட்டி டிஃப்ரெண்டான நைட்டி போட்டு வச்ச மாதிரி கிராணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஹாலோவின் கிராணின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ புக்கை எடுத்துக்கலாம். புக்கை இங்கே போட்டு நம்ம ஐட்டத்தை எடுத்துப்போம் வச்சுட்டு கையில். நான் ரொம்ப முக்கியம். ஓகே, இங்கே தான் கிராணி அண்ட் கிராண்ட்பா 2 பேரும் இருப்பானுங்க. கிராணியை காணுமே. கிராணி பக்கா? ஐயோ, தேவையில்லாம சவுண்டு போட்டேன்னு நினைக்காதீங்க. அவன் அந்த சைடு தான் பக்கில் இருப்பான். நம்ம இந்த பக்கம் பார்த்துட்டானா வந்துடுவான் மறுபடியும். கிராணி பாருங்களேன், சொல்லலா? ஓகே, கிராண்ட்பா வேறு எண்ணெயும் போட்டு தள்ளுறா அப்படின்னு கேட்குறான். கிராண்ட்பா இதெல்லாம் நீ கேட்கலாமா கிராண்ட்பா? உனக்கு தான் சென்ட்ரல், உனக்கெல்லாம் மெயின்லேயே பார்த்து ஒரே குத்தி. அவன் எங்கே பிடிக்கணும், நான் எங்கே அடிங்க? நீ எங்கே பிடிக்கணும்? கிராண்ட்பா அப்புறம் காமெடியாக இருங்க. அவங்க கண்ணு இதுக்கு தான் அவனை எனக்கு வச்சுருந்தேன் வச்சு. அவங்க கண்ணை எடுத்து நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் அவனே இந்த கேமில் வர வச்சுருந்தேன். அதேமாரி அவங்க கண்ணை எடுத்துகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு புக்கை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா அந்த புது எனிமி நம்மளை பார்த்துலாம். ஸோ அதான் நான் ஃபாஸ்ட்டாக ஜம்ப் பண்ணி போய்ட்டுறீங்க. ஸோ அவன் தான் கொஞ்சம் பவர்ஃபுல்னு நினைக்கிறேன் இந்த இதில். ஓகே, இவ்வளோ வர வச்சிடலாம். ஓகே, அவனை இதில் கொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கான் பையன். பாருங்கள், வரான் பாருங்கள். இவனுங்க அனுபவிச்சு மாதிரி இருக்கான் பார்க்குறதுக்கு. காமெடியாக இருக்காங்க. இவனெல்லாம் போய் வில்லனா வச்சுருக்கானுங்க. பாவி, எனக்கே டிமிங்கி கொடுக்கலான்னு பார்க்குறியா? நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர். வா வா வா. இவங்க கூட விளாண்டுட்டு இருந்தால் நம்மளுக்கு வந்து டைம் இருக்காது. ஸோ அதனால் நம்ம வேலையை பார்த்துட்டு போனோம். ஸோ ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா அடிக்கடி ரொம்ப லேக் ஆகுது. இவனை போட்டும் தள்ள முடியாது இந்த மூடில். ரொம்ப பவர்ஃபுல்லான எனிமி. நமக்கு ஆப்பிள் கீ கிடச்சிருச்சு. ஸோ இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு தான் தெரியுமே, ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் ரியா வேக்கனிங்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துக்கு போய்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இவனை அடித்தாலும் கூட அவனுக்கு ஒன்றுமே ஆகாது. கிராண்ட் வந்துட்டாங்க, ரீச் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. கிராண்ட் பாவையும் கூப்பிட்ருவோம். ஸோ இந்த வில்லன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ப்ளூ கலர் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வில்லன் நல்லா இருக்கும் அப்படின்னு. நல்லா இல்லைனா பிளாக் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இவனுக்கு வந்து எங்கே அடிக்கணும்னா, தம்பி கொஞ்சம் சரி. ஏய், உங்ககிட்ட எப்படா ஷார்ட் கன் போச்சு? சரி, எனக்கு 2 ஷார்ட் கன் நான் வச்சுக்கிறேன். ஆப்பிள் மான்ஸ்டருக்கு எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல அந்த வில்லனை பார்த்துட்டு அவன் எங்கே இருக்கான் என்ன ஏதுன்னு. அவன் மட்டும் மாட்டோன்னீங்களே, அவ்வளோதான் நம்ம கதை.
ஓகே, இந்த இதுக்குள்ளே வந்துடலாம். இதுக்குள்ளே இப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? நம்ம எந்த எஸ்கேப் பண்ணலாம்? இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேட்ஸு, ஹேமர் எதாவது கிடைக்கும். சொல்லலாம் கட்டிங் பிளேட்ஸ் தான் இருக்கும்னு. ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது எஸ்கேப் பண்ணலாம். இந்த ரூமில் இருக்கிற ஒரு எஸ்கேப்பு. ஏன்னா ஆல்ரெடி மீது 2 எஸ்கேப்பை நம்ம பண்ணிட்டோம். இந்த எஸ்கேப்பே பண்ணிட்டோம். பட் இவனை வச்சு நம்ம பண்ணாததுனால மறுபடியும் இந்த எஸ்கேப் பண்ணுறோம். இந்த எஸ்கேப் தான் கொஞ்சம் புதுசு. ஸோ அதனால இதை பண்ணுறோம் இந்த டைம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஹைப்லாம் கிடையாது. என்ன ஒரு இதுனா என்ன சொல்கிறது அப்படின்னா வந்து இவன் வந்து இங்கே இருக்கான். ஐயோ லேக் வேறு ஆகுது. ஓகே ஆகிட்டு போட்டோம். சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ திருப்ப கூட முடியலையே. கொஞ்சம் அதிகம் பண்ணால் ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணால் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, இதை கட் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணுறதுக்கு தாங்க ரொம்ப நேரம் ஆகுது. இவன் வேறு எங்கே இருக்கான்னு தெரில. கிராணி கன் வேறு யூஸ் பண்ணியிருப்பானுங்க. ஐயோ சரி 2 கன் இருக்குது. இப்போ பாருங்கள் 3வது ஷார்ட் கன் ஒன்று வரப்போகுது. ஐயோ ட்ராப் வேறு பண்ண முடியல. இதாங்க எனக்கு ரியாவிக்கனிங் எனக்கு பிடிக்காத இது. கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப நல்லாலாம் இருக்குது. குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்காது. ரொம்ப மட்டமாக பண்ணி வச்சுருப்பானுங்க. இப்போ கிராணி வருவா, கிராண்ட்பா வர வச்சிடலாம். கிராணி வந்தாலே கிராண்ட்பா வந்துட்டானா கிராணி வந்துடுவா. ஆனால் கிராணி வந்துட்டானா கிராண்ட்பா வர மாட்டான். அதுதான் அவங்களோட லவ் பாண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்னை வச்சு போட்டு தள்ள போகிறோம் 2 பேரையும். ரீஸ்பான் ஆகணும்னு நினைக்கிறேன். கண்ணில் புல்லட்டே இல்லைங்க. கிராண்ட் வேண்டாம், ரீச் பண்ணிட்டா பார்த்தீங்களா? கிராண்ட் பாவும் பின்னாடி ரீச் பண்ணிடுறோம். போட்டு தரலாம் கிராண்ட் பா ரீச் பண்ணிடுறோம். எங்கடா குத்தி விட்டுருக்கு? இவனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே குத்துறதே எனக்கு மனசு சரியில்லை. எப்பா இவனுங்க கண்ணாக கொண்டு வரான் ஒரு டைமும். ஓகே, இந்த பேய் வேறு நம்ம உயிரை வாங்குதே. எனக்கு இந்த பேய் வந்து சுத்தமாக பிடிக்கல. இது பேய் மாதிரியே இல்லைங்க, வேறு மாதிரி இருக்குங்க எனக்கு. ஓகேங்க, ஓகே எல்லாம் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே செத்துட்டோம். ஏன்டா செத்த அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. நம்ம செத்துட்டோம்னா ஈஸியாக முடிச்சிடலாம். இல்லை கிராணியை வர வச்சு அவ்வளோ போக வச்சு அதை பண்ணுறோம். ஸோ நான் வேணும்னு தான் செத்தேன். ஸோ நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்மளாம் வந்து சாகலை, அவுட் ஆகலாம். வேணுங்க நான் சாகணும்னு சொல்லி தான் செத்தேன். ஸோ இப்போதைக்கு இது பறந்து ஒருவன் வந்துச்சு. யார் இருக்கா? ஐயோ இவன் இந்த அணில் முடிஞ்சு வேறு அங்கே தான் இருக்கானா? கிராணி வேறு எங்கே இருப்பான்னு தெரியாது. நம்ம என்ன செய்யலாம்? கிராணி இருக்க வந்துடாது. கிராணி நல்லா இருப்ப. ஆஹா இல்லை. ஓகே நம்ம கீழே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே எஸ்கேப். நைஸாக எஸ்கேப் ஆகிட்டோமா? எப்படி கிட்டா புது வில்லனை வச்சு நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கன் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்தமாதிரி நல்ல வீடியோவில் அப்புறமா பார்க்கலாம். பாய். அதுக்கு முன்னாடி இந்த கட்சீனை மட்டும் பார்த்துருங்க. ஓகே பாய். எல்லாருக்கும் பாய். இந்தமாதிரி நல்ல வீடியோவில் அப்புறமா பார்க்கலாம். பாய்.